ரைட், குட் ஈவினிங். ஸோ நாங்கள் பார்ட் ஏல ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ரைட்டிங் பார்ட் மட்டும் அப்படியே இருக்கத்தக்க இன்னைக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்ட் ஏ, செகண்ட் பார்ட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். சரியா? ஸோ அதில் பார்ட் ஏல நிற்கிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து லைக் இதில் வந்து வேர்ட்ஸ் தான் எங்களுக்கு. சரியா? இதில் வேர்ட்ஸ் தான், வேர்ட்ஸை வச்சு தான் இந்த பார்ட்டு கூடுதலாக ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதில் ஹெட்லைனை பாருங்க. அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ட் எண்டிங் செலக்டிங் ஃப்ரம் தோஸ் கிவன் இன் த brackets. சரியா? ஸோ கரெக்டான எண்டிங்கான வேர்டை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இதில் அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதில் அப்ராக்சிமேஷன் அப்படின்றது ஒன்று வரும். அப்ராக்சிமேட்லி அப்படின்றது ஒன்று வரும். அப்ராக்சிமேட் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் கேட்குறாங்க. ஸோ பட் கரெக்டான சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரியானதாக நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். ஏ வந்து சொல்றார், எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? ஐ ப்ரொமிஸ்ட் மை ஃப்ரெண்ட் ஐ வுட் மீட் ஹிம் half an hour ago, பட் ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஆம் நவ். ஓகே ரைட். நீங்கள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறேன், நான் அவரை half அன் ஹவரில் மீட் பண்ணுவேன்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு எனக்கு கொஞ்சம் தெரியாது. இப்போ வி அப்போ உடனே சொல்கிறார், எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. சரியா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். யூ ஆர் இன் அ ஹாட் ஏர் பலூன். ஸோ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஹாட் ஏர் பலூனில் இருக்கிறீங்க. சரியா? மேலே பறப்பாங்க அதில். ஹாரிங் முன்னா சொல்லிச்சுன்னா மிதக்கிறது. இப்போ இதில் அப்ரோசிமேட் பின்னாடி நம்பர் வர வலிக்கிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் கூடுதலாக யார் சரி வருவாருன்னு சொல்லி சொன்னால் அப்ரோசிமேட்லி. போய் பாருங்க, நிறைய இடங்கள்ல நம்பர் இருக்கத்தக்கனைக்கு அவர் யாரை கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னால் அப்ராக்சிமேட்லி அதுதான் கரெக்டாக இருக்கும். ரைட். யூ மஸ்ட் பி அன் இன்ஜினியர். ரைட். அவர் ஏதோ சொல்லியிருக்கிறார். ஸோ அதுக்கு இவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வந்து இன்ஜினியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆமாம், நான் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஹவு டிட் யூ நோ? உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வெல், எவ்ரி திங் யூ ஹாவ் டோல் மீ இஸ் டேஷ் கரெக்ட். கரெக்ட் அப்படின்றது ஒரு வேர்பாக தொழிற்பட போகுது. ஸோ வேர்ப் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வேர்பை விவரிக்கிற மாதிரியான ஒரு சொல் தான் டெக்னிக்கலி. சரியா? ஸோ வேர்பை விவரிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் கண்டிப்பாக எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா அட்வேர்பாகத்தான் இருக்கணும். ஏன்னா அது எப்படி கரெக்டாக இருக்குன்னா டெக்னிக்கலி கரெக்டாக இருக்கு. சரியா? ஸோ டெக்னிக்கலி அட்வேர்ப், எல்வை சேர்ந்தவர், அட்வேர்பாக இவர் தான். Right? But I have no idea what to make of your information. You must be a dash. ஸோ யூ மஸ்ட் பி நீங்கள் லைக் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் யூ மஸ்ட் பி நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு ஆளை சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு ஆளை சொல்ல போகிறாங்கன்னா கூடுதலாக எண்டிங் வேர்டு எப்படி இருக்கும்னா ஓஆர் இஆரில் தான் கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை சொல்லும்போது. எக்ஸாம்பிளுக்கு லைக் யோசிச்சு பாருங்க. டாக்டர் ஓஆர், டீச்சர் இஆர், இன்ஜினியர் இஆர். ஸோ இப்படியான மெயினான வேர்ட்ஸுகள் கூடுதலாக ஆரில் முடியும்னு சொல்லி சொன்னால் ஓஆர் அண்ட் இஆரில் முடிவடையும். ஸோ ஒரு ஆளைத்தான் இந்த இடத்துல சொல்ல போகிறோம். ஸோ இ ஏற்கனவே இருக்குது. ஸோ ஆரை போட்டிங்கன்னா சரி, யூ மஸ்ட் பி அ மேனேஜர். அண்டு அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, எஸ் ஐ எம், பட் ஹவு டிட் யூ நோ? ஐ டோன்ட் நோ வேர் யூ ஆர் ஓ ஹவு டு அச்சீவ் யுவர் டேஷ். ஸோ ஹவு டு அச்சீவர் உங்களுடைய லைக் நவுனத்தான் இவங்க இந்த இடத்துல கதைக்க வராங்க. சரியா? லைக் உங்களுடைய என்ன ஒரு குறிக்கோள்கள் உண்டா, நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு இலக்கு, அதை வந்து அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னா சொல்ல போகிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மற்றது ஒன்றும் வராது. உங்களுடைய எய்ம்ஸ், ஒப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் அப்படியே பண்ணிக்கொண்டு வந்தீங்கன்னா யூ மேட் அ ப்ரொமிஸ் டு சம்ஒன் வித் நோ ஐடியா ஆஃப் ஹவு டு கீப் இட் ஆர் நவ் தட் யூ ஆர் இன் அ டேஷ் பொசிஷன். ஸோ டேஷ் பொசிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது பொசிஷன் அப்படின்னு சொல்றது நவுன். என்ன டிஐஓன்ல முடியிறாக்கள் நவுனாக இருப்பினும் கூடுதலாக நவுன். ஸோ இந்த நவுனை விவரிக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னு சொல்லி சொன்னா ஒரு அட்ஜெக்டிவாக இருப்பார் அந்த இடத்துல. சரியா? ஸோ டெஸ்பரேட் அப்படின்னு சொல்றது நம்பிக்கை அற்ற அப்படின்ற ஒரு நிலையை குறிக்கும். சரி, ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் அப்படி சொல்லுவோம்.
அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறார், நம்பிக்கையற்ற இல்லாத ஒரு பொசிஷன்ல அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா இருக்கிறார். அதைத்தான் அவங்க அதுல வந்து பிரீஃபாக கதைச்சிருக்காங்க. இது வேர்ட் க்ளோஸாக இருக்கும். நவுன், அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் அது சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கும். ஓகே. 2வது பாருங்க. 2வது கூடுதலாக நீங்கள் சம்டைம்ஸ் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஓ நீங்க சென்டென்ஸை வாச்சு தான் ஆன்சர் பிடிக்க வேண்டி இருக்கும் இல்லாட்டி. Among those meanings given at the end of the following text, underline the meaning which is most appropriate to the context in which the word is bold print appears in the text. ஸோ கொடுத்துருக்காங்க சரியா, போல்டு பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதைத்தான் அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னா மீனிங்காக கேட்குறாங்க இந்த இடத்துல. ரைட், பாப்பா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. ரைட், anxiously. ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்றது கூடுதலாக கவலை, பதற்றம் இப்படியான விஷயங்களை அந்த இடத்துல கொடுக்கும். கவலை, பதற்றம் இப்படியான விஷயங்களை தான் நாங்க கொடுக்குறோம் நாங்க. ஸோ ஆங்கிளி வராது. ஏன் கோபம் சம்மந்தப்படாது. எக்ஸைட் எக்ஸைட்லி வரலாம். சரியா, எக்ஸைட்லி வரலாம். சேட்லியும் வரலாம். கவலை பதற்றம் சொல்ல போறோம். ஸோ வரலாம். சைலண்ட்லி வராது. சைலண்ட்லி நாங்கள் யூஸ் பண்றதில்ல. ஸோ இப்போ பிசிக்கு இடையில தான் இருக்கிற. ஸோ கரெக்டான ஆன்சரை நாங்கள் சென்டென்ஸை வச்சு கொண்டு தான் பிடிக்கணும். ஸோ பாப்பா, ஒன் டே அ ப்ரொஃபஸர் entered the classroom and asked his students to be ready for a surprise test. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் கிளாஸ் ரூமுக்குள்ள என்டர் ஆகிறார். என்டர் ஆகி இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறார், உடனே எக்ஸாமுக்கு மாதிரி நம்மளுக்கு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்றுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். They waited anxiously at their desk for the test to dash. சரியா, ஸோ தே வெயிட்டட், அவங்க எப்படி வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் லைக் எக்ஸைட்மெண்ட் ஒன்று அந்த இடத்துல இருக்குது. லைக் என்ன வரப்போகுது பேப்பரில், என்ன நடக்க போகுது அடுத்தது, அப்படியான ஒரு பொசிஷனில் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. அதைத்தான் அதில் அவர் கொடுக்குறார். சரியா, ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம் யாருக்குன்னு சொல்லி சொன்னால் முதலாவதுக்கு எக்ஸாக்ட்லி. இட் இஸ் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்றது ஆவலுடன் அப்படின்ற ஒரு மீனிங்ல எடுக்கும். சரி, ஆவலுடன் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங்ல எடுக்கலாம். சரியா, அடுத்தது 2வது அவர் தாரார் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தாரார். ஸோ இதுல வந்து பாருங்க லைக் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, ஆவலோட வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு பிறகு அவர் கண்டினியூவாக சொல்றார். இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அட் தேர் டெஸ்க் ஃபார் த டெஸ்ட் டூ. ஸோ இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல. டெஸ்ட் டு ஸ்டார்ட் இல்லாட்டி டெஸ்ட் டு பிகின் என்னவோ ஒன்றுக்காண்டி என்னவோ இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது. அண்ட் ஒன் மோர் திங், கூடுதலாக டூவுக்கு பிறகு வரக்கூடியவர், பக்கத்தில் வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு வேர்ப் ஒன்னாகத்தான் இந்த இடத்துல இருக்கணும். எப்பயுமே வேர்ப் ஒன் தான். சரியா, டூவுக்கு பிறகு ஒரு டேஷோ சம்திங் வருதுன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அவர் யாரா இருப்பாருன்னு சொல்லிச்சுன்னா வேர்ப் ஒன்னாகத்தான் இருப்பார். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தோம்னா அதில் இருக்கிறது வேர்ப் ஒன் தான் போல இருக்கு. ஹோல்டு, கமிட், பிகன், யா எல்லாமே இதுதான். ஸோ பட் அதில் வந்து இப்போ எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்கு நாங்கள் பிகனை சொல்லலாம், டிஏ சொல்லலாம் ஆன்சராக. ஏக்கு வந்தீங்கன்டா இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செயல்படுத்து அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் மீனிங் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுல இருந்து. இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா செயல்படுத்து. ஹோல்ட் அப்படின்னா உன்னை பிடிச்சி வச்சிருக்குது, லைக் தாங்கி வச்சிருக்கிற மாதிரி இல்லாட்டி பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி அப்படியான விஷயம். கமிட் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒருத்தருக்கு வாக்களிக்கிறது, லைக் ப்ரொமிஸ். சரியா, அல்லாட்டி உறுதி அளிக்கிறது அப்படியான விஷயங்களை தான் கமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்ற வேர்ட்ஸுக்கையும் நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஓகே, பிகன் அப்படின்னு சொல்லி சொன்னா தான் ஸ்டார்ட்டுக்கு ஓகேயாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஏஆக தந்திருக்கக்கூடியது லுக், பி ஹாப்பினஸ், சி சாரோ அண்ட் பிளவர்மெண்ட். ஸோ அதை தான் தந்திருக்காங்க. ஸோ இதில் லுக்குன்னா பார்வைன்னு தெரியும். ஹாப்பினஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லைக் ஃபுல் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சொரோன்னு சொல்லி சொன்னா
கவலை. அண்ட் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா திகைப்பு அல்லது குழப்பம். இப்படியானதுக்கு நீங்க இந்த வேர்டை நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுல எக்ஸ்பிரஷன் நான் கேட்டது. ஸோ எக்ஸ்பிரஷன் என்று சொல்லும் பொழுது to everyone's surprise, the professor seeing the dash, sorry, the professor seeing the expression on everyone's face. So everyone எல்லாருடைய முகத்திலையும் அவர் என்னத்தை பார்க்குறாருன்ற எக்ஸ்பிரஷனில் பார்க்கல. எக்ஸ்பிரஷன்ன்றது அந்த பார்வையை சொல்கிறார். எவ்ரிவன் எல்லாரோட முகத்தையும் அவர் பார்க்குறாரு அந்த இடத்துல. ஸோ ஹீ இஸ் லுக்கிங் அட் எவ்ரி ஒன். ஸோ அந்த இடத்துல லுக் அப்படின்றது இவருக்கு பொருத்தமானதாக அமையும். இந்த இடத்துல லுக் அப்படின்றது பொருத்தமாக அமையும். ரைட், மற்றதுகளுக்கு மீனிங்கை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, உதவலாம் எங்கேயாவது. சம்டைம்ஸ் இட் ரிப்பீட்டிங். சரியா, வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிக்கொண்டு தான் இருக்குது. ஃபோர்த் ஒன் பாருங்க, கன்ஃபியூஸ்டு. கன்ஃபியூஸ்டுன்னு சொல்லிச்சுன்னா லைக் குழப்பம் தான். சரியா, கன்ஃபியூஸ்னா குழப்பம் தான். பட் இதில் ஆங்கர் கன்ஃபியூஸ்டுக்கும் கோவத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இவர் வரமாட்டார். பசில் பசில் ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே குழப்பி தான் இருக்கு. சரியா, அதை நாங்கள் தான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதான் அந்த பசில்டு அப்படின்னு சொல்கிறது. கன்ஃப்ளிக்டட் அப்படின்னு சொல்கிறது முரண்பட்ட அப்படியான விஷயங்களுக்கு சொல்லலாம். கன்சிடரேட் அப்படின்னு சொல்கிறது இப்போ மற்றவர்களை பற்றி ஏதாவது சிந்திக்கிறது, இல்லாட்டி மற்றவர்களை பற்றி ஏதாவது யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கன்சிடரேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன் எங்களை பற்றி விஷயங்களை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கன்சிடரேட் அப்படின்னு சொல்கிற விஷயத்த பயன்படுத்தலாம், அந்த வேர்டை பயன்படுத்தலாம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஸ்ட் அப்படின்றதுக்கு டைரெக்டாக நீங்கள் பசில்ட் அப்படின்ற மீனிங்கே போய்க்கொள்ளலாம். பிசார் அப்படின்னு சொல்ற மீனிங்குக்கு டிஃபிகல்ட். டிஃபிகல்ட்னா கொஞ்சம் குழப்பம், குழப்பமானது. டிஃபிகல்ட் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள்னா எளிய. அன்யூஷுவல்னா அசாதாரணமாக. யூஷுவல்ன்றது சாதாரணமாக. ஹி யூஷுவலி கோஸ் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எப்பயும் போல ஒர்க்குக்கு போதார். ஸோ சாதாரணமாக. பட் ஹி அன்யூஷுவல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கதைக்கு வர்றோம்னா அசாதாரணமாக ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்க போகுது. சரியா, next one, easy to score. Easy to score means like ஸ்கோர் பண்ணுறதுக்கு லைக் ஸ்கோர்ன்ற நாங்கள் நல்ல ஒரு இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்லுவோம். பட் இந்த வேர்ட் என்னத்தை சொல்கிறார் அப்படின்றத இதுலேருந்து எடுக்கலாமான்னு பார்ப்போம். The confused students got started on the dash task. At the end of the class, the professor took all the question papers and started reading each of them loud in front of all the students. So, confused students got started on the start task. ஸோ the task வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் அந்த இடத்துல கதை வருது. ஸோ இவர்களுக்கு ஈஸியாக மற்றதொன்றையும் கொடுக்க முடியாது. ஸோ ஃபோர்த் ஒன் அதில் கரெக்டாக இருக்கும். ஈஸி டு ஸ்கோர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். எளிமையாக இருக்கிறது. ஸ்கோர் பண்ண எளிமையாக இருக்கிறது. எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது சிக்ஸ்த் ஒன். எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்றது விதி விலக்கு. சரியா, எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது விதி விலக்கத்தான் சொல்றோம் நாங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்றது எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பும் விதிவிலக்கும் சாரி லைக் அது வேற வேற. சரியா, எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்றது சேம். எக்ஸ்க்ளூஷன் சொல்றது லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா உங்களோட வாட்ஸ்அப் சாட் எடுத்து பாருங்க. அதுல நீங்கள் ஸ்டேட்டஸ் விடும் பொழுது இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. யாரை நீங்க எக்ஸ்க்ளூட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் போகாது. எக்ஸ்க்ளூட் அப்படின்றது அவங்கள தவிர்த்து. சரி, இன்க்ளூடுன்னா அவங்கள உள்ளுக்குள்ள எடுக்கணும். எக்ஸ்க்ளூடுன்னு சொல்லிச்சுன்னா அவங்கள தவிர்த்து அப்படின்ற மீனிங்ல போகும். எக்ஸாம்பிள்ன்றது உதாரணம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்னு சொல்றது அதுண்ட விளக்கம். சரியா, ஸோ விளக்கத்தை தான் நாங்கள் சொல்றோம். ஸோ இதுல எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா எக்ஸ்க்ளூஷன் கரெக்டாக இருக்கு. எக்ஸப்ஷன் இதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா எக்ஸ்க்ளூஷன் கரெக்ட். போண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா போண்டர்னா திங்க், அது டைரக்ட் மீனிங் திங்க். மற்றது டாக் அப்படின்னா கதைக்கிறது, ரைட்னா எழுதுறது, நோ அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல். சரியா, ஒப்சர்வ். ஒப்சர்வ்னு சொல்லி சொல்றது லைக் ஒரு ஆளை வந்து லைக்
கவனிக்கிறது, உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கு தான் சொல்லி கிடக்கு. ஸோ அதில் வந்து பாருங்க, ரேப் வராது. சரியா? ரேப் அப்படின்றது அந்த இடத்துல வராது. லுக் அட் போடலாம். ஒப்சர்வ்ன்றது லைக் ஒரு ஆள பார்க்குறது, கவனிக்கிறது. ட்ரான்றது வரையறது, பிரிசர்வ்ன்றது பாதுகாக்கிறது. ஸோ ராப் அப்படின்றது லைக் அந்த கிஃப்ட்ட சுத்துறத சொல்றது. சரியா? ஸோ அது வந்து வராது. அதுக்கு மீனிங்காக வராது. பிரிசர்வ் அப்படின்றது பாதுகாக்கிறது. ஸோ இத ஒப்சர்வ் அப்படின்னு சொல்லும்பொழுது, கவனித்தல் அப்படின்னு சொல்லும்போது, லுக் அட் அப்படின்றது வந்து கரெக்ட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஆ அடுத்தது லிவ்லிஹுட் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த இடத்துல அவர் என்ன மீனிங்குக்குள்ள வாரார் அப்படின்னு சொல்லி சொன்னா, லைக் நாங்கள் வாழக்கூடியது. சரியா? லைக் எப்படி வாழ்றோம் அப்படின்றது தான் வந்து அந்த இந்த லிவ் அப்படின்னா அந்த இடத்துல வாழ்றது அப்படின்றது தான் குறிக்கும். சரியா? லைக்ன்றது வந்து அதே மாரி இப்படியும் ஒன்று இருக்கு. இந்த இதுல ஃபர்ஸ்ட் ஏயா குடுத்துருக்காங்க. ஸோ இவர்ன மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா, சாத்தியம், ம் வாய்ப்புகள் இப்படியானதுகளுக்கு இந்த வேர்ட நாங்க பயன்படுத்தலாம். பட் இது வந்து லைக் நீங்க இத லிவ் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும், அதுல உங்களுக்கு மீனிங் வந்துரும். மீன்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றது ஓகேயாக இருக்கும். சாட்டிஸ்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்றது சாட்டிஸ்ஃபாக்ஷன். எங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபையா இருக்கு. ஓகேயா இருக்கு. போதும். திருப்தி. அப்படியான ஒரு விஷயம். சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றது, சுற்றுச்சூழல்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்புகள், மரியாதைகள் அதுதான். சரியா? டிசப்பாயின்ட்மென்ட். ஸோ ஏதோ ஒன்றுல விஷயத்துல லைக் மனம் வருந்திட்டு அப்படின்னு சொல்லும்போது டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கதைக்கலாம். ஸோ டிசப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்றது முதலாவது வந்து அவர் சொல்றார் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு கருத்துல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இருக்கலாம். பட் இருக்கட்டும். பி வந்து சொல்றார் ஃபீலிங் ஆஃப் ரெக்ரெட். ரெக்ரெட்ன்னு சொல்றது மன வருத்தத்த சொல்றது. மன வருத்தத்துக்காக கவலைப்படுற விஷயம். சரியா? வெர்பல் அக்ரீமெண்ட் அப்படின்னு சொல்றது வாக்குவாதத்துக்கு சொல்றது. வாக்குவாதம் தான் வெர்பல் அக்ரீமெண்ட். சரியா? ஸோ லேக் ஆஃப் அக்ரீமெண்ட் அந்த இடத்துல ஒரு விஷயத்த அக்ரி பண்றதுக்கு கொஞ்சம் போதிய அளவான இது இல்ல. லைக் என்னால அக்ரி பண்ண முடியாம இருக்கு கொஞ்சம். கிட்ட வந்துட்டேன். பட் என்னால அக்ரி பண்ண இயலாம இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது அந்த மன வருத்தம். அந்த ஃபீலிங் உண்டுதான். சரியா? பட் ஏன்னா டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிட்டேன் அந்த இடத்துல. ஸோ ஃபீலிங் ஆஃப் ரெக்ரெட் அது கரெக்ட்டாக இருக்கும்.